அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கு மாத ஓய்வூதியம் 8வது ஊதியக்குழு அமல்படுத்திய பிறகு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 210% உயர போறதா சொல்லியிருக்காங்க. அதை முழுமையான ஒரு கணக்கீடு பிரகாரம் உங்களுக்கு சொல்ல போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டிற்கான 8வது ஊதியக்குழுவை அமைப்பதற்கு முன்மொழிவை மத்திய அமைச்சரவை சமீபத்தில் அங்கீகரித்தது. ஸோ மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதியக்குழு அறிவிப்பின் மூலம் பெரும் பயனடைவார்கள். ஸோ 8வது ஊதியக்குழு மத்திய அரசு ஊழியர்களோட கட்டமைப்பில் மாற்றங்களை செய்து ஊதிய உயர்வை பரிந்துரைப்பதோடு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய உயர்வையும் பரிந்துரைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் பிரகாரம் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியங்களை பெறுகின்றனர். ஸோ 7வது ஊதியக்குழுவின் பிரகாரம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்படும் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 9,000 ரூபாயாக உள்ளது. அதிகபட்ச ஓய்வூதியம் தோராயமாக 1,15,650 ரூபாயாக இருக்கும். ஸோ இருப்பினும் இதில் இனி மிகப்பெரிய ஒரு அளவில் மாற்றம் ஏற்படக்கூடும். அது எப்படின்னா, ஸோ 4வது மற்றும் 7வது அந்த ஓய்வூதிய குழுக்களை ஒப்பிடும்போது அவற்றிற்கிடையே மத்திய அரசு வழங்கக்கூடிய அந்த குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் ரூ. 350 9,000 9,000 ரூபாயாக இது உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 2,300% அதிகரிச்சிருக்கு. ஸோ மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் பெறும் அதிகபட்ச ஓய்வூதியம் 4வது மற்றும் 7வது ஊதிய குழுவுக்கு இடையில பார்த்தோம்னா 4வதுல 4,500 ரூபாயும் 7வது ஊதிய குழுவில் 1,15,000 ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. ஸோ இது லைனா வரக்கூடிய 4லிருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஓய்வூதிய குழுக்கள் பிரகாரம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 4வது ஊதிய குழுவில் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 375 ரூபா, அதிகபட்சமா 4,500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இதே 5வது ஊதிய குழுவில் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 1,275 ரூபா, அதிகபட்சமா 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 6வது ஊதிய குழுவில் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 3,500 ரூபாயும், அதிகபட்ச ஓய்வூதியமா 45,000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா 7வது ஊதிய குழு, அதாவது தற்போது இருக்கக்கூடிய ஊதிய குழுவில் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 9,000 ரூபாயும், அதிகபட்சமாக 1,15,650 ரூபாயும் கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்ததா வரக்கூடிய 8வது ஊதிய குழுவில் அதிகபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு 3,57,500 ரூபாய் உயரலாம் என கணிப்புகள் தெரிவிக்கின்றாங்க. ஸோ இந்த 6வது ஊதிய குழுவில் குறைஞ்சபட்சம் மற்றும் அதிகபட்ச ஓய்வூதியங்கள் முறையே 3,500 மற்றும் 45,000 அதிகரித்தது. இதே 7வது ஊதிய குழுவில் ஓய்வூதியங்கள் மேலும் உயர்ந்தன. இதில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பின்னர் வழங்கப்பட்ட அந்த ஊதியம் மற்றும் ஓய்வூதியங்களை 2.57 மடங்கு அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்டது. இதனால் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 3,500 9,000 அதிகரித்தது. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 45,000 1,15,650 ரூபாயும் உயர்ந்துச்சு. அடுத்ததா பல ஆண்டுகளாக இறந்த மத்திய அரசு ஊழியர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியமும் கணிசமாக அதிகரித்துள்ளது. ஸோ 4வது ஊதிய குழு குறைஞ்சபட்ச இந்த குடும்ப ஓய்வூதியம் ரூ. 375 அதிகபட்ச குடும்ப ஓய்வூதியம் 1,250 இதுவே 5வது ஊதிய குழுவில் குறைஞ்சபட்ச குடும்ப ஓய்வூதியம் 1,275 அதிகபட்ச குடும்ப ஓய்வூதியம் 9,000 இருந்துச்சு. 6வது ஊதிய குழுவில் குறைஞ்சபட்ச குடும்ப ஊதியம் பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் 3,500 ரூபாயும், அதிகபட்சமா 27,000 இருந்தது. 7வது ஊதிய குழுவில் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 9,000 ரூபாயாகவும், அதிகபட்சம் 69,390 ரூபாய் இருந்துச்சு. அதாவது தற்போது இருக்கக்கூடிய 7வது ஊதிய குழுவில் இந்த குறைஞ்சபட்சம் 9,000, அதிகபட்சம் 69,390. ஸோ 6வது ஊதிய குழு கடைசியாக பெறப்பட்ட அந்த ஊதியத்தில் இந்த சராசரியில் நம்ம பார்த்தோம்னா, அதாவது 10 மாதங்களுக்கு பார்த்தோம்னா எது அதிக நன்மை பயக்குமோ அதில் 50% ஓய்வூதியத்தை கணக்கிட பரிந்துரைத்தது. பிட்மேன் ஃபேக்டர் பிரகாரம் என்னன்னா, மத்திய அரசு ஊழியர்களோட ஓய்வூதியத்திலும் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட்டுள்ளது.
நிபுணர் கணிப்புகள் மற்றும் ஊடக அறிக்கையின் அடிப்படையில் 8வது ஊதிய குழுவுக்கு பெட்மென்ட் ஃபேக்டர் 2.28 முதல் 2.86க்குள் இருக்கலாம் என தெரிவிக்கிறது. அதாவது மத்திய அரசு ஊழியர்களோட குறைஞ்சபட்ச அடிப்படை ஊதியம் 41,000, அதுக்கப்புறம் 51,480, இந்த 2 இடைப்பட்ட இதில் உயரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது 7வது ஊதிய குழுவிலிருந்து 8வது ஊதிய குழுவிற்கு மாறும்போது குறைஞ்சபட்ச அடிப்படை ஊதியமான 18,000 51,480 ரூபாயாக அதிகரிக்கலாம். பிட்மென்ட் ஃபேக்டர் 2.86 ஆக மாற்றப்பட்டால் இது சாத்தியமாகும். இதே இதனால் சுமார் 1 கோடிக்கும் மேல இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இதுல பயனடைவார்கள் என கூறப்படுகிறது. ஸோ இதை பார்த்தோம்னா இந்த 2.86னா இந்த தொகை வரும். அதற்கு கீழே கம்மியாச்சுன்னா கணிசமான தொகை கொஞ்சம் குறையும். ஸோ பிட்மென்ட் ஃபேக்டரை பொறுத்து இது டிஃபர் ஆகும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கணக்கீடு தான், ஸோ இந்த பிரகாரம் தான் இருக்கு. இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எவ்வளவு உயரும் அப்படிங்கிறத. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை உங்க நண்பர்களுக்கும் கூட பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.